ரெண்டு கையிலும் பேண்டேஜ் இருக்குது. எங்க போய் குத்திட்டு வந்தீங்க? அது ஏன்டா கேக்குற தம்பி, செவனேன்னு கூட்டமா இருந்தாங்க ரெட் கிராஸ் ஆபீஸ். நான் பாட்டுக்கு போய்கிட்டு இருந்தேன். ஏதோ கூட்டமாக்குறாங்கன்னு சொல்லிட்டு போய் என்னமோ நிக்கிறான்னு சொல்லிட்டு பார்த்தா எல்லாரும் கைக்கு ஜூஸ் கொடுத்துருந்தாங்க. சரி ஜூஸ் தான் கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஜூஸ் கொடுக்க சொல்லி கேட்கறான்னு சொல்லி நானும் போய் நின்னேன். அடா உட்காருன்னு சொன்னாங்க, உட்காந்தேன். அப்புறம் உங்க இடையில போட்டுவாங்க சார். நாங்க போய் எடை போடதான் ஜூஸ் கொடுப்பீங்கன்னு கேட்டேன். ஆமா சார், நீங்க எடையை போட்டுவாங்க அப்பதான் ஜூஸ் கொடுப்போனாங்க. சரி நம்பி எடை போட்டு போய் நின்னேன். ஒரு சீட்டை கொடுத்தாங்க தம்பி. அந்த சீட்டை எடுத்துன்னு போயிட்டு இந்தாங்க ஜூஸ் கொடுன்னு கேட்டான். உங்க கையில டக்குன்னு ஒரு குத்து குத்துனாங்க. பொக்குன்னு ரத்தம் வந்துச்சு. அந்த ரத்தத்தை தொட்டு பார்த்துட்டு சார் நீங்க ஓகே ஆயிட்டீங்க, அந்த பக்கம் போங்க, அங்க போனா ஜூஸ் கொடுப்பாங்கன்னாங்க. ஓ நம்பி அங்கதான் போகணும்னு சொல்லிட்டு அந்த சீட்டை எடுத்து திருப்பி அங்க போனேன். சார் கையில ஒரு கவரிங் கொடுத்துட்டு கையில ஒரு பிஸ்கெட் பாக்கெட்டும் ஒரு ஜூஸும் கொடுத்துட்டு நேரம் உள்ள போங்க சார், அங்க போனாதான் கொடுப்போம்னு ஒரு ஜூஸ் கொடுப்பாங்கன்னாங்க. ஓஹோ 2 ஜூஸ் கிடைக்க மாட்டேன்னு சொல்லிட்டு நானும் நம்பி போனேன். உன்னோட வந்துருக்கூடாதா நம்பி உள்ள போனேன். போன உடனே தம்பி நீங்க வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு இங்க கொஞ்சம் படுங்கன்னாங்க. படுத்தேன். படுத்த உடனே கை 2 அப்படி இறுக்கி பிடிச்சிக்கோ, பேசக்கூடாது, கண்ணை முடிக்கணாங்க. ஓ கண்ணை மூணு ஜூஸ் கொடுப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நானும் நம்பி கண்ணை மூணுப்பா. டப்புன்னு இங்க ஒரு குத்து குத்துனாங்க. பொடு 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 ரத்தம் வந்துச்சு. இங்க ஒரு குத்து குத்துனாங்க. இந்த பக்கம் ஒரு பக்கம் ரத்தம் எடுத்தாங்க. எடுத்துட்டு இதுதான் தம்பி ரத்தம், இதுக்கு பதிலா 2 ஜூஸ் கொடுக்குறேன் எடுத்துட்டு போன்னு சொன்னாங்க. என் நிலைமைய பாத்தியா? கேன் தானே வைக்கணும், கவர் வச்சுக்கிறீங்க. கேன் வைக்க சொன்னா கவர் வச்சுக்கிறீங்க. கொடுக்க சொல்றது சொல்லிட்டியா இல்ல சும்மா போடுறது சர்டிஃபிகேட் வாங்கியாச்சு. ப்ரௌனா வருதுப்பா, ப்ரௌனா சரி